என்னதான் கோவாவில் நிறைய வெரைட்டிஸ் இருந்தாலும் கமர்ஷியலாக அதிகமாக நடவு செய்யக்கூடிய வெரைட்டி அப்படின்னா தைவான் பிங்க் வெரைட்டிங்க. அண்ட் அது மட்டும் இல்லாத இருக்கிறதுலே ரொம்ப டேஸ்ட் வைஸும் சரி, ஃப்ரூட்டோட குவாலிட்டியும் சரி ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய வெரைட்டி டைமண்ட் கோவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஜப்பான் வெரைட்டி. ஸோ இப்போ நம்ம கிட்ட கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா L49 வெரைட்டிங்க. ஸோ நம்ம டெரஸ் கார்டனில் ஒரு கொஞ்சம் இடம் இருந்தாலும் சரி பிளான்டிங் பண்ணி சூப்பராக பிளான்ட் க்ரோத் பண்ணி வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க ஸோ இந்த மாதிரியான கோவா கலெக்ஷன்லாம் வச்சு ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கு சிம்பிளான ஒரு 2-3 டிப்ஸ் சொல்கிறேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பார்ட் சைஸ் முடிஞ்ச அளவுக்கு வந்து 12 இன்ச் அப்படி இல்லைனா 14 இன்ச் ட்ரை பண்ணிக்கோங்க. பிளான்ட்டோட க்ரோத் நல்லா சூப்பராகவே இருக்குங்க. ஸோ ரெட் சாயில் ப்ளஸ் வெர்மி கம்போஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. பிளான்ட்டோட ஹெல்த்தும் சரி பிளான்ட்டோட க்ரோத்தும் சரி நல்லாவே இருக்கும். நீங்கள் பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பெருசாக வந்து பெஸ்ட் வராது. மீலிபேக் இல்லைனா லீஃப் ஓப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இலைகள் சுருட்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 பெஸ்ட் மட்டும் தான் வரும். இதுக்கு நீங்கள் மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ எவ்ரி மந்த்ஸ் பிளான்டிங் பண்ணி அடுத்த 3 மந்த்ஸ்க்கு அந்த ஃபெர்டிலைசர்ஸ் எதுவுமே கொடுக்க வேண்டாம். அதுக்கப்புறம் வந்து ரெகுலராக பார்த்தீங்கன்னா நீங்கள் வெர்மி கம்போஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் கொடுத்துக்கோங்க. இவ்வளோ சிம்பிளான மெயின்டெனன்ஸ் இருந்தாவே போதுங்க. பிளான்ட்டோட க்ரோத் சூப்பராகவே வரும். ஆர்கானிக் முறையில் நல்லா சூப்பராகவே ஃப்ரூட்ஸ் ஹார்வெஸ்ட் பண்ணி நாமளும் சாப்பிடலாம்.